சிங்கப்பெண்ணே சீரியல்ல ரகு அவன் சில்மிசத்தை புஷ்பா கிட்டேயே காட்ட பாக்குறான். புஷ்பா கிட்ட வலிஞ்சி வலிஞ்சி ரகு பேச, ஆனா கருணாகரனே ஒருத்தங்களை பார்த்து பயப்படுறான்னா அது புஷ்பாவை பார்த்து தான். புஷ்பா ரக்கடான ஆளுன்னு தெரியாம ரகு புஷ்பாவை சீண்டி பார்க்க, எனக்கே தூண்டில் போட பாக்குறியான்னு ரகுவ புஷ்பா பயங்கரமா போட்டு அடி அடினாலும் அடிக்க, தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ரகு கருணாகரன் வீட்டை விட்டே வெளியே ஓடிடுறான். புஷ்பா கம்பெனில இருக்க கருணாகரனுக்கு காலை பண்ணி, யோ வழுக்க இப்ப நீ உடனே வீட்டுக்கு வான்னு பயங்கர கோபத்தோட சொல்லிட்டு புஷ்பா காலை கட் பண்ண. இதுலயே கருணாகரனுக்கு தெரிஞ்சு போச்சு ரகு ஏதோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிட்டான்னு. இந்த பொம்பளை பொறுக்கி ரகு என்ன ஏழரைய இழுத்து வச்சானோ தெரியலையேன்னு கருணாகரன் பயந்து போய் பதட்டத்தோட அடிச்சு புடிச்சு வேக வேகமா வீட்டுக்கு வர, கொலை காண்டுல புஷ்பா நின்னுட்டு இருக்காங்க. கருணாகரனை போட்டு சப்பு சப்புன்னு அரையிறாங்க புஷ்பா. ஐயோ புஷ்பா என்னம்மா அடிக்கிறன்னு கருணாகரன் குழம்பி போய் கேட்க, யோ உன்னோட சொந்தக்காரன் அந்த ராசையா என்ன பண்ணான் தெரியுமா? என்னையே மடக்க ட்ரை பண்ணா. அவன் பக்கா பொம்பளை பொறுக்கி. அப்படிப்பட்ட ஒருத்தனையா வீட்டுல கூட்டு வந்து தங்க வச்சன்னு திரும்ப கருணாகரனை புஷ்பா அடிக்க, கருணாகரனே அரண்டு போறாரு. அங்க தொட்டு இங்க தொட்டு அந்த ரகு அவன் வேலையை ஏன் வீட்லயே காட்ட பார்த்தானான்னு. இப்ப அந்த பொறுக்கி எங்கன்னு கருணாகரன் செம்ம கோவத்தோட கேட்க, சும்மா விடுவனா அந்த ராசையாவை அடிச்சு துரத்திட்டேன்னு புஷ்பா சொல்ல, கருணாகரன் இன்னும் சாக்காகிறாரு. அன்பு கையில ரகு மாட்டக்கூடாதுன்னு கருணாகரன் வேகமா ரகுவை தேடி கிளம்ப, இங்க தான் பெரிய ட்விஸ்ட். புஷ்பாட் இருந்து தப்பிச்சு போற அவசரத்துல ரகு அவன் ஆதார் கார்டை கருணாகரன் வீட்லயே மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த பொறுக்கியோட ஆதார் கார்டான்னு புஷ்பா எடுத்து பார்க்க, புஷ்பாக்கு பெரிய சாக். ஆதார் கார்டுல ரகுன்னு போட்டிருக்குது. அப்ப அவன் பேரு ராசையா இல்லையா ரகுவான்னு புஷ்பா யோசிக்கும் போதுதான் ஞாபகம் வருது, ஆனந்திய கலங்கப்படுத்தினதுல சம்பந்தப்பட்ட அந்த ரகு தான் இந்த ராசையான்னு. அந்த பொறுக்கியா இவ்வளோ நாள் வீட்டுல தங்கி இருந்தான்னு புஷ்பா சாக்காகிறாங்க. புஷ்பா ஏதோ ஒன்ன பண்ண போறாங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது. இங்க கருணாகரன் ரகுவை கண்டுபிடிச்சி, டே விளங்காதவனே உன்னை பெங்களூருக்கு அனுப்பி வச்சா அங்க பொண்ணு விஷயத்துல மாட்டி திரும்ப ஓடி வந்த. இப்ப என் புஷ்பா கிட்டேயே உன் வேலைய காட்ட பார்த்தல. டே ரகு வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் ஒழுங்கா மூடிக்கிட்டு கம்முன்னு இரு, இல்லன்னா நானே உன்னை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருவேன்னு கருணாகரன் ரகுவை மிரட்டிட்டு மித்ராக்கு காலை பண்ணி நடந்த எல்லாத்தையும் கருணாகரன் சொல்ல, ஒரு ஹோட்டல் ரூம்ல ரகுவை தங்க வைக்க சொல்றா மித்ரா. கருணாகரன் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் புஷ்பா நைசா ரகு தங்கி இருக்க இடத்த கருணாகரன் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த நாள் ரகு இவ்வளோ நாளா கருணாகரன் வீட்டுல தான் தலைமறைவா இருந்தான உண்மைய கம்பெனிக்கே புஷ்பா வந்து அன்பு கிட்ட சொல்ல, இத கேட்டு அன்பு ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த ரகு எங்க இருக்கான்னு செம்ம வெறியோட அன்பு கேட்க, ரகு தங்கி இருக்க ஹோட்டல் ரூம் இன்ஃபர்மேஷனை புஷ்பா அன்பு கிட்ட சொல்ல, உடனே அன்பு வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. கம்பெனியில இருந்து புஷ்பா கிளம்புற சமயம் கருணாகரன் புஷ்பாவை பாத்துறாரு. நம்ம புஷ்பா எதுக்கு அன்பை பார்த்து பேசிட்டு போறான்னு கருணாகரனுக்கு டவுட் வருது. புஷ்பாவை நிறுத்தி விசாரிக்க, யோ உன் வேலைய பாரியா, கேள்வி கேட்கிற வேலை வச்சிக்காதன்னு புஷ்பா கருணாகரனை கண்டுக்கவே இல்ல, கிளம்பிட்டாங்க. ஒருவேளை ரகு பத்தி ஏதாவது புஷ்பா சொல்ல வந்திருப்பாளான்னு பதறி போய் கருணாகரன் ரகுக்கு காலை பண்ண, காலை தூக்க மாட்டான் ரகு. கருணாகரனும் வேக வேகமா ரகு இருக்க இடத்துக்கு கிளம்ப, அன்பு ரகு இருக்க ரூமுக்கு வந்து கதவை தட்டினதும் டோர் ஓபன் பண்ண ரகுக்கு பெரிய சாக். அன்பை பார்த்து ரகு தப்பிச்சியோட பார்க்க, இந்த தடவை உன்னை தப்பிச்சு போகவே விட மாட்டேன்னு அன்பு ரகுவை போட்டு பயங்கரமா அடிக்க, பயந்து போய் ஜூஸ் தர சொன்னது கருணாகரன் தான்னு ரகு சொல்லிட்டு இருக்க, அதே நேரம் ரகு சேஃபா தான் இருக்கானான்னு பார்க்க வந்த கருணாகரன் ரூமுக்குள்ளார வர, அன்பை பார்த்து கருணாகரன் அரண்டு போறாரு. அன்பு பயங்கர வெறியோட பொலிர் பொலிர்னு கருணாகரனுக்கு அறைய விட்டு, உன் பின்னாடி இருக்க அந்த பெரியாள் யாரு, ஆனந்திக்கு ஜூஸ் தர சொன்ன அந்த அயோக்கியன் யாருன்னு அன்பு கேட்க, கருணாகரன் யோசிக்கிறாரு, ஆனந்தி கர்ப்பத்துக்கு மித்ரா எப்படி காரணமா இருப்பா? ஒருவேளை மித்ரா சம்பந்தப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மித்ரா தான் ஜூஸ் தர சொன்னான உண்மையை சொல்லிடலாம். இந்த அன்பு என்ன பண்ணிட போறான்னு கருணாகரன் அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு மித்ரா தான் ஜூஸ் தர சொன்னான உண்மையை அன்பு கிட்ட சொல்ல, இத கேட்டு அன்பு அதிர்ந்து போறாரு. மித்ராவா ஆனந்திக்கு ஜூஸ் தர சொன்னான்னு. ஆனந்தி கர்ப்பமானதுக்கும் மித்ராக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த ரகு கருணாகரன் பின்னாடி இருந்ததும் மித்ரா தான். சோ இந்த மித்ராக்கு ஆனந்திய கலங்கப்படுத்தின அந்த அயோக்கியன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு அன்புக்கு தெளிவா புரியுது. மித்ராட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சிக்க பிளான பண்ண ஆரம்பிக்கிறாரு.